வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து டெலகிராம் லிங்க்கும் குடுத்துருக்கேன். இதில வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ், டெய்லி லைவ் அப்டேட்ஸும் குடுத்துட்டுருக்கேன். அதனால முடிஞ்சா இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இதுவே வந்து ட்ரேடிங் சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். அடுத்தது பிகினர்ஸ் வந்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு இது பிகினர்ஸ் கைடுன்னு ஒரு 15 வீடியோஸ் இருக்கு பிளேலிஸ்ட்ல. இதை ஒன் பை ஒன்னா பாருங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்குதுல்ல. ஒரு 70, 80% இதுலயே நீங்க கத்துக்க முடியும். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்கு ஒரு கேப் குடுங்க. பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. அப்பதான் இது வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு முழுமையா புரியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. இதுலயே வந்து நம்மளுடைய கான்செப்ட் இருக்கிறதுனால, முழுமையா பிராக்டிஸ் மட்டும் தான் இது கை கொடுக்கும். மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண இந்த மெத்தட் உங்களுக்கு செட் ஆயிடும். இதுல வந்து இண்டெக்ஸு, ஆப்ஷனு, ஃபியூச்சரு, ஸ்டாக்கு, கிரிப்டோ, ஃபாரெக்ஸ் எத வேணாலும் பண்ண முடியும். ஆனா, இது ப்ராப்பரா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பண்ண தான் உங்களுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு செட் ஆகும். வாங்க அடுத்தது வந்து நம்ம இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ல ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து நேத்து இந்த ரேஞ்சில இருக்கும்போது தான் நம்ம பார்த்தோம். பட் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் எடுத்துட்டு, இந்த சப்போர்ட் என்ன சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி 1 டேல காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த சப்போர்ட் எடுத்துட்டு இங்கிருந்து மேல மூவ் ஆயிருக்கு. மேல இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிறது ஆல்ரெடி முன்னாடி இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த ஏரியாவுக்கு இப்போ வந்திருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல லோ வச்சுட்டு இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து நின்றுருக்குது. இதை விட்டா அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இது வந்து 1 ஹவர்ல திருப்புனீங்கன்னா ரொம்ப தூரம் போ வேண்டியது இருக்குது. கரெக்ட்டுங்களா? 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் வர வேண்டியது இருக்குது. ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. அப்ப அதனால வந்து 4 ஹவர்ஸுக்கு போய் பார்ப்போம். 4 ஹவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ சரி இது ஓரளவுக்கு பார்க்கலாம். இந்த 4 ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்காக கீழ ஒரு லைன் போட்டிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்போர்ட் லைன் போட்டிருக்கோம். சப்போர்ட் லைனா இங்க நம்ம போட்டிருக்கோம். இருங்க அதை கொஞ்சம் டே கேன்ல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ம். இப்போ ஆல்ரெடி டே கேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத பாருங்க. நாம இந்த கனெக்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலேருந்து கீழ வரும்போது எது வரைக்கும் வருவோம் அப்படிங்கிறத, இந்த கனெக்ட் எடுத்து தான் நம்ம போட்டிருக்கோம். டே கேன்ல தான் எடுத்து போட்டிருக்கோம். இந்த கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதை விட்டாச்சுன்னா அடுத்து இந்த லைன்னு ஏற்கனவே நேத்து பார்த்தோம். இந்த சப்போர்ட்டுக்கெல்லாம் வரலான்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1 டேல பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கா. புரியுதுங்களா? இது வரைக்கும் வந்துட்டு தான் போயிருக்கிறா. ஆனா பாடி எங்க க்ளோஸ் பண்ணியிருக்கிறான்னு பார்க்கணும். கீழ இவ்வளோ தூரம் அடிச்சவன், பாடி கொண்டு போய் மேல தூக்கி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். புரிஞ்சுங்களா? மேல க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க போது, நம்ம இதையவே ஒரு லைனா வச்சுக்க முடியும். கீழ இருக்கிறத கூட போட்டுக்கலாம். அதுக்கு கூட இன்னொரு லைனு நம்ம ட்ராக் பண்ணிப்போம். இப்ப அடுத்த இங்க போட்டிருக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இதோ இந்த இந்த கான்டாக்ட். இந்த கனெக்ட்ட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கனெக்ட் பிளஸ் இந்த கனெக்ட். இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது சப்போர்ட் ஏரியா. இதுவும் ஒரு சப்போர்ட். அப்ப இந்த கனெக்ட் பண்ணி நம்ம இழுத்துருக்கோம். இப்ப அங்க தான் மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்குது. 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம இந்த கனெக்டிங் வச்சு தான் இழுத்துருக்கோம் எல்லாமே. இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு போயிருக்கான். மேல வந்தது இந்த ரெசிஸ்டன்ஸு, இது ரெசிஸ்டன்ஸு, இந்த பாயிண்ட்டு. இப்ப அத தாண்டி நின்னுட்டுருக்கா. தாண்டி நின்னா எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டா நம்ம வச்சிருந்தோம். இதனோட ஹை பாருங்க, இப்படி வந்து, இப்படி போய் வந்திருக்குது. அப்ப இதுதான் வந்து இப்போ இதனோட இந்த ஜோனோட ஹை. இது ஒரு ஜோன். இந்த ஜோனோட ஹை இது. இப்ப மார்க்கெட் நியர்பை அதுக்கு பக்கம் தான் வந்துட்டு இருக்கா. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கீழ இறங்குனது வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. அழகா வந்து ஒரு ஜிக்ஜாக்கா வந்துட்டு இருக்கா. கரெக்ட்டுங்களா?
இப்போ இந்த மாதிரி வந்திருக்கா. அப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் நம்ம பார்ப்போம். அப்படித்தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ அது எங்கே வந்துட்டு இருக்குது மார்க்கெட்டு அப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே மேலே வந்த மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த ஜோனுக்கு நியர்பை தொடாமல் கீழே வந்தவன் மறுபடியும் மேலே போகிறான். இருக்குது, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் இன்னும். லைனை போட்டோம். இப்போ வந்து பார்க்குறது இப்படி பார்ப்போம். கீழே வந்த மார்க்கெட்டு பாருங்க, இது வரைக்கும் லோ வச்சுட்டு மறுபடியும் மேலே போன மார்க்கெட்டு இந்த ஹைக்கு வர முடியல, அந்த ஹைக்கு வர முடியல. எகைன் கீழே வந்த மார்க்கெட்டு இந்த லோ உடைக்காம எகைன் மேலே போகிறது, இந்த கையும் உடைக்கல, ஒரு கையும் உடைக்கல, ரெண்டையும் உடைக்கல. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவை வந்து உடைச்சிட்டான். உடைச்சிட்டு இது வரைக்கும் வந்தவை இந்த இந்த லைனைவே சப்போர்ட்டாக எடுத்துட்டு மறுபடியும் மேலே திரும்புகிறான். மேலே திரும்புகிற மார்க்கெட் பாருங்கள், இப்போ இந்த ஹைக்கு ஈக்குவலாக வந்திருக்கான். ஈக்குவலாக வந்துட்டு கீழே வந்த மார்க்கெட்டு கீழே இந்த லோவுக்கு வர முடியல. எகைன் மேலே ஓடந்து ஹை உடைக்க முடியல, கீழே வந்து இந்த லோவுக்கே வர முடியல. அப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஹைக்கு போக முடியல, இதுக்கு போக முடியல, இதுக்கு போக முடியல. இந்த இடத்துல இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஹையை தொட்டிருக்கிறா, அதுக்கு பின்னாடி லோவுக்கே வர முடியல. அப்படியே பாருங்க மேலே மேலே வைக்கிறா. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு எகைன் வந்து ட்ரெண்டை மாற்றுறான். கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருந்த ட்ரெண்டை மறுபடியும் மாற்றி மேலே கொண்டு போகிற ட்ரை பண்ணுறான்னு இப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ரன்னிங்லேயே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். போக 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 இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஒரு கட்டத்தில் வந்து ஹையிலேருந்து கீழே வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு இதோ இந்த ஹை உடைக்க முடியல, இதை உடைக்க முடியல, இதுக்கு வந்து ஈக்குவலாக வச்சுட்டா. அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், லோ உடைச்சிட்டு வந்துட்டு அந்த மார்க்கெட்டு, லோ உடைச்சிட்டு வந்த மார்க்கெட்டு ஒரு கட்டத்தில் லோ உடைக்கிறது நிறுத்திட்டு ஹைக்கு ஈக்குவலாக போயிட்டா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைக்கு தொடவே இல்லை, இங்கே ஈக்குவலாக போயிட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்படியே ஃபாலோ பண்ணும்போது இங்கே லோ வந்து பெருசாக அதுக்கு பின்னாடி வைக்கல. புரிஞ்சுங்களா? அப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து ட்ரெண்டை மாத்திரக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும். அதனோட மொமெண்ட்டையே ஒவ்வொரு கேண்டில் பை கேண்டலாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது இதனோட மொமெண்ட்டை ஈஸியாக பிக் பண்ண முடியும். நம்ம அழகாக வந்து மேலே கொண்டு போயிட்டா இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நின்றுருக்கிறா. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன? இது ஜோனோட ஹை, இது இது ஜோனோட ஹை, இது ஜோன். சரிங்களா? அப்போ இதையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனா அடுத்த லெவல் இது, இந்த லெவலு அப்படின்னு சொல்லி போட்டு ஒன்றா மேலே போக ஆரம்பிச்சிருவான். இதில் வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன கொடுத்துருக்கா, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இப்படி கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நேற்று இந்த ரேஞ்ச் தான் ஆக்சுவலாக பார்த்துட்டு இருந்தோம். இது ஆல்ரெடி சப்போர்ட் ஒன்று போட்டு வச்சுருந்தோம். கீழே வந்த மார்க்கெட் சப்போர்ட்டில் உட்காந்து எந்திரிச்சிட்டா. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான். இந்த ஹையே அப்படின்னு சொல்லி அப்படியே மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்க, டக்குன்னு ஒரு வால்யூம் கேண்டில் வந்து இந்த ஹையை உடைச்சிட்டு மேலே போகிறான். ரைட்டுங்களா? இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம வாட்ச் பண்ணணும், என்ன நடந்துட்டு இருக்கான்னு வாட்ச் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கேண்டிலாக வந்துட்டு இந்த இடத்துல ஒரு நல்ல வால்யூம் கேண்டில் வந்தோடனே இந்த ஹையை உடைச்சவ அடுத்த ரேஞ்சுக்கு இது வரைக்கும் வந்துட்டான். இதுதான் நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில், மாற்றி மாற்றி இதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி பிக் பண்ணி பழக்கணும். இப்போ இங்கே வந்து திரும்புகிறானா, இங்கே எங்கே திரும்புகிறா, எந்த ஏரியா, சப்போர்ட் ஏரியாவா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா, அதெல்லாம் பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்துக்குங்க, இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுட்டு இங்கே வந்து மேலே போனால் கீழே திரும்புகிறா, மேலே போனால் கீழே திரும்புகிறா, இங்கே மேலே போனால் கீழே திரும்புகிறா. ஆனால் இங்கே கீழே திரும்புகிற வேகம் பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்திருக்கா, இங்கே வந்து கொஞ்சம் தான் வந்திருக்கா. இதுவே நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், இங்கே இங்கே எவ்வளோ தூரம் வந்திருக்கா, அதே மாதிரி இங்கே எவ்வளோ தூரம் வந்திருக்கா, இங்கே எவ்வளோ தூரம் வந்திருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். ரைட்டு, அப்படியே மார்க்கெட்டு டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும் நம்ம. மேலே போகிறதும் அப்படி தான். ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கான், செகண்ட் இவ்வளோ தூரம், தேர்டு இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கான், ஃபோர்த் வந்து ஒரே இழுத்துட்டு போயிட்டான். இப்படியே நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ண 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 இதனோட இதையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனோட வேகம், தூரம், இதுகளெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒவ்வொரு ட்ரேடுக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க தான் நம்மளுக்கு இது என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சிம்பிளாக பாருங்கள். இப்போ ஒன்றுமே இல்லை, எதுக்குங்க இண்டிகேட்டர், இதுக்கு கால்குலேஷன்லாம் எதுக்குங்க, ஒன்றுமே வேண்டாங்க. எளிமையாக பழகிக்கிங்க, பழகுனீங்கன்னாவே போதுமானது இதுக்கு. ரைட்டுங்களா? ஓகே, ரைட். அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம்.